பிளாட்ஃபார்மில் நியூஸ் பேப்பர் வாங்கி விரித்து ரெஸ்ட் எடுப்போம். என் மனைவி தான் பொருட்களுக்கு காவல். அவள் தூங்காமல் விழிச்சிருந்தா ஒரு ஆண்ட பெண், நாங்கள் எல்லாம் ஆண்கள். அவள் விழிப்பா இருந்து எல்லா பொருளையும் அவள் தான் காவல் காத்து கொண்டு இருப்பாள். காலையில் பஸ் வந்தோடனே எல்லாம் எழுப்ப, பஸ் வந்துட்டு எழுமுங்கன்னு சொல்லி ஒரு டீ குடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறுவோம். இதான் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 7 வருஷம் அந்த ஊழியம் செய்திருக்கிறோம். ஒரு சமயம் அந்த மாதிரி படுத்து காலையில் எழுப்பி பஸ் வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு நிற்கலான்னு இந்த பஸ்ஸுக்கிட்ட நின்று பேசி கொண்டு இருந்தோம். விடியற் காலை நேரம். ஒரு வயசான ஐயா, தாடி வச்சிருக்கிறாரு, ஒரு முடி இங்கே வரைக்கும் இருக்குது, பார்க்க வித்தியாசமாக இருக்கிறாரு. எத்தனை பேர் வராங்க போகிறாங்க, பஸ் ஸ்டாண்டு பிஸியாக இருக்குது. நாங்கள் 2 பேர் பேசி கொண்டு நின்றோம். அந்த வயசான ஐயா வந்து நின்றாரு. நேரம் என்னை பார்த்து பேச ஆரம்பித்தார். தம்பி அப்படின்ட்டு என்ன பேச ஆரம்பித்தார். அவர் என்கிட்ட பேச ஆரம்பித்த உடனே இது பிரதருக்கு தெரிஞ்ச ஆள் போல, நீ மற்றவங்க போயிட்டாங்க. அப்போ நான் தனியாக நின்று கேட்குறேன். அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததில்லை. நீங்கள் யார் என்ன பேசணும்னு எண்ணமே எனக்கு வர மாட்டேங்குது. அப்படியே அவர் சொல்கிறத கேட்கணும், அவ்வளோதான். அப்படியே ஒரு வல்லமை என்னை சூழ்ந்து கொண்டு பேசிக்கிட்டே இருக்கிறார். ஊழியத்தை பற்றி, ஊழிய காரியத்தை பற்றி அப்படி அன்பாக பேசுகிறார். நல்ல கனிவான முகம், சிரித்த முகம், பொன்முறுவல். அதை பார்க்க அப்படியே மனசுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. கடைசியில் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. பஸ்ஸை புறப்பட போகுது. அவங்க சொல்கிறாங்க, பிரதர் பஸ்ஸை புறப்பட போது வாங்கன்றாங்க. பஸ்ஸில் ஏறணும். அந்த தகப்பனார் என் தோளில் கை வச்சார். கை வச்சு என் கண்ணோட கண்ணை பார்த்துட்டு, தம்பி, இந்த வாலிப நாட்களில் கர்த்தர் உங்களை ஊழியத்துக்காய் தெரிந்து கொண்டார். யோசேப்பை காத்துக்கொண்டு கர்த்தர் உங்களையும் காத்துக்கொள்வார். அப்படி சொல்லிட்டு போய்கொண்டே இருந்தார். அவ்வளோதான், சொல்லிட்டு போய்கொண்டே இருந்தார். அவர் யாருன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. அவர் பேர் என்ன, எங்கிருந்து வந்தார் தெரியாது. ஆண்டவர் என்னை சந்தித்தார் என்று தான் என்னால் உணர முடிந்தது. நான் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தேன். டயர்டு, அந்த மட்டும் தூக்கமே வரல. அந்த வார்த்தை ஓடிக்கொண்டே இருந்த, யோசேப்பை காத்துக்கொண்டு கர்த்தர் உன்னையும் காத்துக்கொள்வார், யோசேப்பை காத்துக்கொண்டு கர்த்தர் உன்னையும் காத்துக்கொள்வார். அந்த வார்த்தை ஏன்னா அது ஊழியத்தின் ஆரம்ப காலம். இப்போ 40 வருஷம் கடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் பைபிள் எடுத்து பார்த்தேன். நான் முதல்ல நினைத்தது, யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினதுனால தான் கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்படிதான் முதல்ல நான் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த பகுதியை நான் ஆராய்ந்து பார்க்கல. யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினான், அதனால கர்த்தர் கூட இருந்தார். ஆனா வசனம் சொல்லுகிறது, 39 அதிகாரம் முதல் வசனத்திலேயே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் பாவத்துக்கு விலகி ஓடினது 12வது வசனத்தில். அந்த வார்த்தை வாசி திரும்ப பார்த்த போது தான் தெரிந்தது, அவன் பாவத்துக்கு விலகி ஓடினதுனால கர்த்தர் கூட இருக்கல, கர்த்தர் கூட இருந்ததுனால பாவத்துக்கு விலகி ஓடினான். கர்த்தர் அவனை பாதுகாத்தார்.